வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். ராஜ்குமார் பெரியசாமி அமரன் படத்தை இயக்கிய இயக்குனர். இவர் பிக் பாஸ் ஒரு சீசன் உலகநாயகன் கமல்ஹாசனை வச்சு பண்ணியிருக்காரு. அதனால விஜய் டிவி மகேந்திரன் மற்றும் கமல் சார் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர். அப்படி இருக்கும் பொழுது சோனி பிக்சர்ஸுக்கு தான் அமரன் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்த பொழுது அதை ராஜ்கமலுக்கு கொண்டு வந்தார். இப்போ அவர் அடுத்த படம் நம்ம தனுஷ் சாய் பல்லவி அந்த காம்பினேஷனில் நம்ம மதுரை அன்பு அவருடைய தயாரிப்பில் பண்ணுறதா இருந்தது. ஸோ அந்த படம் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன தகவல் வருதுன்னா, அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த படத்துடைய பட்ஜெட் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் 135 கோடி ரூபா. அந்த ப்ராஜெக்டை அமைச்சு கொடுத்தவரே நம்ம மகேந்திரன் தானா, ராஜ்கமல் மகேந்திரன் தான். இவருக்கு இந்த படத்தை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ராஜ்குமார் பெரியசாமி அனுப்பிச்சி விட்ருக்காரு. பட் அந்த அன்புச்செழியன்கிறவர் ஒரு ஃபைனான்சியர். அவருக்கு வாங்கி வாங்கி தான் பழக்கம், கொடுத்து பழக்கம் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 135 கோடி, அதுவே பெரிய பட்ஜெட்டு. அதுக்கப்புறம் அதில் ஒரு சில சின்ன சேஞ்ச் என்னன்னா, மம்முட்டி நடிக்கிறதா ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. மம்முட்டி உள்ள வந்தா மம்முட்டியோட சம்பளம் 25 கோடி. ஸோ அது 160 கோடியா பட்ஜெட் மாறினோன்னு அவர் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்றது அப்படின்னு தெரியாமல் இருந்த பொழுது ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நெட்ஃப்ளிக்ஸ் 50 கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லி அக்ரி பண்ணியிருக்காங்க. 2026 ஜூன் மாதம் இந்த படத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம், நீங்கள் தைரியமாக எடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஏற்பாடு பண்ணது மகேந்திரன் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த 160 கோடிங்கிறப்ப இந்த தனுஷ் யோசிச்சிருக்காரு, நம்ம பண்ணலாமா என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுது ராஜ்குமார் பெரியசாமி மூலமாக ராஜ்கமல் அந்த படத்தை தயாரிக்க போகிறதாக இப்போ லேட்டஸ்டாக தகவல் வந்திருக்கு. அருமையான கேஸ்டிங்கு. மம்முட்டி ஒரு மிகச்சிறந்த நடிகர், தனுஷ் இன்றைய இளம் தலைமுறை உள்ள நடிகர்கள்ல ஒரு நல்ல நடிகர், சாய் பல்லவி மிகச்சிறந்த நடிகை. ஸோ இந்த காம்பினேஷனில் இதை ராஜ்கமல் மாதிரியான ஒரு மிகச்சிறந்த நிறுவனம் தயாரிக்கும் பொழுது இதோட அவுட்புட்டு பிரமாதமாக வரும். ஏற்கனவே ராஜ்குமார் பெரியசாமி அமரன் எடுத்த பொழுது அவருக்கு முழு சுதந்திரமும் கொடுத்துருந்தாங்க. அதாவது சொன்ன பட்ஜெட்டை விட 20 கோடி ரூபாய் எக்ஸஸ் ஆன பொழுது உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் பரவாயில்ல, நீங்கள் தைரியமாக எடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த எக்ஸ்ட்ரா வந்த செலவையும் அவர் ஓகே பண்ணி எடுத்து தான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. மிகப்பெரிய வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் ஏராளமான விருதுகளை குவிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வருடம் நிச்சயமாக நேஷனல் அவார்டு, நிறைய தேசிய விருதுகள் வாங்கும். இப்போவே கோல்டன் பீகாக் அவார்டுக்கு அதை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அமைச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்தியன் பனோரமாவில் முதல் படமாக அந்த படம் திரையிடப்பட்டது. அதுக்கு கமல் சார், நம்ம டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அந்த டீமே போயிருந்தாங்க அந்த இதுக்கு. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் அவங்க பண்றது ஒரு சந்தோஷமான விஷயம்.